ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் உங்கள் பாலபஸ்ரன். இன்றைக்கி வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கான மேக்ஸ் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். முதல் கொஸ்டின், r/x டபுள் கோலன் y/15 கீழ்காணும் விடைகளில் எந்த விடை எக்ஸுக்கும் ஒய்க்கும் முறையே பொருந்தாதது? ஓகேவா, எந்த விடை, அதாவது எந்த ஆப்ஷன் வந்து இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹோலன் அப்படின்னா வந்து என்னென்னா டிவிஷன் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ 6/x. இந்த டபுள் ஹோலன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவல் டு போட்டாச்சு. அப்போ y/15 எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இதை வந்து எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா இந்த ரெண்டையும்? அப்போ xy இஸ் ஈக்குவல் டு 6×15 எவ்வளவு? 90. அப்போ ஏதோ ஒரு இந்த ஆப்ஷனில் உள்ள ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 90 வரணும். அப்படி வராத ஒரு நம்பர் வந்து இதில் இருக்குது, அதை கண்டுபிடிங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்குன்னா 90. ஓகே, 3 30 90, 2 45 90, 10 10 100. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் முறையே பொருந்தாத விடை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 10×10 தான். அடுத்தது ரெண்டாவது கணக்கு, a/3 இஸ் ஈக்குவல் டு b/4 இஸ் ஈக்குவல் டு c/7 எனில் a + b + c இஸ் டிவைடட் பை c இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது இது ஏக்கு கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஏயோட வேல்யூ, பிக்கு கீழே பியோட வேல்யூ, சி கீழே சியோட. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 3 4 + 7 டிவைடட் பை சி வந்து என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. 3 + 4 7, 7 7 14, 14 டிவைடட் பை 7, 1 7 7 7 14. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2. அடுத்த மூணாவது, m/n is equal to 3:2. இதை வந்து எப்படி எழுதலாம்? m டிவைடட் பை n ஈக்குவல் டு 3/2ன்னு எழுதலாம். இப்போ எம்முக்கு நேராக என்ன இருக்கோ அதான் வந்து எம்மோட வேல்யூ, என்னுக்கு நேராக என்ன இருக்கோ அதான் என்னோட வேல்யூ. இப்போ எம்மோட வேல்யூ வந்து நமக்கு 3, என்னோட வேல்யூ வந்து 2. ஓகேவா, இந்த வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ 4×mன்னு இருக்குது. அப்போ 4×3. இங்கே 5×nன்னு இருக்குது. அப்போ 5×2. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 3 12 ப்ளஸ் I2 10. அதே தான் வந்து கீழே வரப்போது, சைன் மட்டும் மாறி இருக்கு. ஓகேவா, இங்கேயும் வந்து 12 தான் வரும். 12 - 10. இப்போ 12 + 10னா 22. 12 - 10னா எவ்வளவு? 2. 1 2 2, 11 2 22. கீழே வந்து 1 இருக்குமா? அப்போ 11/1. 11/1 வந்து எப்படி எழுதலாம் ரேஷியோவில்? 11:1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 11:1. அடுத்து இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு, நல்லா வந்து பாருங்கள். ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 கிலோகிராம் கோதுமையையும் ரூபாய் 2.88 கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கிலோகிராமிற்கு ரூபாய் 2.52 பெறுமாறு கோதுமையை தயார்படுத்த முடியும்? ஓகேவா, இது ஒரு டைப் ஆஃப் கோதுமை, இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் கோதுமை. இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி 2.52 இந்த ரேட்டில் வந்து கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த கணக்கு வந்து நல்லா பாரு, ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன். 2.04 அப்படின்ட்டு நம்மகிட்ட ஒரு கோதுமை டைப் இருக்குது. 2.88 அப்படின்ட்டு நம்மகிட்ட ஒரு கோதுமை டைப் இருக்குது. 2.52க்கு வந்து நம்ம கோதுமையை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி எழுதிட்டு இந்த கணக்கில் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இப்போ 2.88 - 2.52னா எவ்வளவு? இப்போ 2ல் 2 போணுச்சுன்னா 0. அடுத்து 8ல் 2 போச்சுன்னா 6. அடுத்து 8ல் 5 போச்சுன்னா 3. ஸோ 0.36. ஓகேவா, இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு இங்கே போடுங்க. அடுத்தது இந்த 2.52 இருக்கா, இந்த 2.52வையும் இந்த 2.05 மைனஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வரும்? 52ல் 4 போச்சுன்னா 48, 0.48. இப்போ இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ வந்து போடணும். 0.36 டிவைடட் பை 0.48. ஓகேவா, எனக்கு புள்ளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 டிவைடட் பை 40. ஓகேவா, மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கும்போது நமக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, ஸோ அதே மதிப்பில் தான் இருக்கும், அதனால் பெருக்கிறோம். 1 12 12, 3 12 36, 4 12 48. ஸோ 3/4. 3/4னா எப்படி எழுதலாம்? 3:4. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3:4. ஓகேவா, இந்த கணக்கு வந்து நீங்கள் எங்கேயே அடி கொடுத்துடலாம், 3/4ன்ட்டு கூட போடலாம். நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. அடுத்தது, கீழ்காணும் விகிதங்களில் மிகப்பெரியது எது? 4:5. ஓகே, இதை எழுதிக்கிடும் தனியாக. 4/5, 8/15,
3/10 1/2. ஓகேவா? இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த மேலே உள்ள நம்பருக்கும் கீழே உள்ள நம்பருக்குல பகுதிக்கும் தொகுதிக்கும் உள்ளமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து என்னன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து என்னது பெரிய நம்பராக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ இதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மொத்தமாகவே சொல்லியிருந்தேன். 1/2னா என்னது 0.5 வரும். 3/10னா 0.3 வரும். இது எப்படி வருதுன்னு தெரியுதா? இப்போ ஒரு 10ஆல் வந்து 3 அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ 0 புள்ளி வச்சுக்கிட்டு இப்போ இந்த 3 கூட ஒரு 0 சேர்க்குறோம். 0 சேர்த்து எத்தனை டைம் அடிக்கலாம்? ஒரு 10 10 3 10 30. அதே மாதிரி தான் இங்கேயும் 8 அடி போகுது. அதனால் 0 புள்ளி வச்சுக்கிட்டோம். 8 கூட ஒரு 0 சேர்த்தா 5 5 75. திரும்பி ஒரு 5 இருக்கும். அந்த 5 வந்து அடி போகாது. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கிட்டு திரும்ப 11. ஓகேவா? திரும்ப 5 திரும்ப ஒரு இது பண்ணால் எவ்வளோ வரும்? 3 வரும். ஸோ 0.503ன்னு வரும். ஓகே, அதே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அடி போகுது 0, இது கூட சேர்த்தா 8. ஸோ 0.8. ஸோ இதில் பெரிய நம்பர் வந்து எது வருது? 0.8 தான் வருது. 0.8க்கு வந்து எதுக்கு வருது? 4/5க்கு தான் வருது. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ 4/5. ஓகேவா? இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு 4க்குமே சொல்லி தந்துட்டேன். நீங்கள் வந்து வேணா இந்த இதுக்கு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பகுதிக்கு விகுதிக்குமான டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு இருக்குது, அது வந்து எதுக்கு குறைவாக இருக்கோ அதுக்கு தான். ஓகே, இங்கே வந்து அந்த இடத்துல 0 வந்து சேர்க்க வேண்டாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து 3 தான் வரும். ஓகே, அடுத்த கணக்கு. ஆறாவது கணக்கு. இப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஓகேவா? 21:x = y = 25 = 9/9:15. xyயோட மதிப்பின் முறையை வந்து எழுதுக. xyயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு ஃபஸ்ட்டு நம்ம அழகாக எழுத தெரியணும். 21/x = y/25. ஓகேவா? இஷ்டன்னு கொடுத்தா டிவைடட்னு சொல்லியிருக்கோம்ல. அதனால் 21/x = y/25 = 9/15. இப்போ இந்த கணக்கை வந்து எப்படி செய்யணும்னா 2 டைப்பில் செய்யணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கா, இந்த இதையும் வந்து எடுத்துக்கிடும். 21/x = 9/15. இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணி இந்த 2 மல்டிப்ளை பண்ணி 9x = 21 × 15. இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே வந்து 9 கொண்டு வரலாமா? ஓகே, இந்த 9xல் இந்த 9 இங்கே வந்துடுது. இப்போ இது அடி கொடுத்தா 1 3 3 3 9 5 3 15 1 3 3 7 3 21 7 × 5 x = 35. x = 35ன்னு இந்த 2 இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு ஒய்யும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஒய்யுக்கும் வந்து இதே ஃபார்மெட்டு தான். y/25 = 9/15. இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன 15y = 9 × 25. y = இந்த 15 இங்கே வந்துச்சுன்னா 4 5 5 5 25 3 5 15 1 3 3 3 9 3 × 5 15. அப்போ y = 15. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணணும். ஓகேவா? எக்ஸுக்கு இருக்கிறதையும் இந்த காமன் வேல்யூவும் வந்து இது பண்ணணும். இந்த 2க்கும் பண்ணணும், அடுத்து இந்த 2க்கும் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்து 7வது. 2:7 இருபடி விகிதம் என்னவாக இருக்கும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இருபடி விகிதம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது மாதிரி கேட்காங்க. இப்போ இதுக்கு ஸ்கொயர் வந்து என்னது? 2 ஸ்கொயர்னா 4, இதுக்கு 7 ஸ்கொயர்னா 49. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நீங்கள் வந்து இது இருபடி விகிதம் அப்படிங்கும்போது இதை 2ஆலையும் இதை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த இது வரும். இது கிடையாது. அடுத்தது இதை மாற்றி போட்டிருப்பாங்க 49/4. இதுவும் வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டு 2³ 7³ வந்தால் இது. ஸோ இருபடி விகிதம் அப்படின்ட்டு வரும்போது இந்த இது தான் வரும். ஓகேவா? 4/7
4:49 அப்படின்ட்டு தான் வரும். ஓகே, அடுத்த கணக்கு போகுமா? 8வது. 4, 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் காண்க. 4, 16 7 இருக்கு. இதுக்கு அடுத்த விகித சமம் வந்து என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? 4/16. 7/xன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் 4, நன்னாங்க 16. இதை வந்து இது ஒரு மடங்கு வந்து 7, இதோட 4 மடங்கு அப்படிங்கிறது இது வரும். அப்போ இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 28. இந்த கணக்கை எப்படி செய்யலாம்னா இப்படி வந்து செய்யலாம். 4, 16 7x. ஓகே, இதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மெத்தடில் தான் இந்த கணக்கு வரும். இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 7:5 மற்றும் x:25 எக்ஸோட மதிப்பு. ஈஸியான கணக்கு தான். 7/5 x/25. ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி வேலையை இங்கே கொண்டு போகலாமா? இந்த 25 இங்கே மல்டிப்ளேயில் வந்துடும். 4×5 5, 5 25, 7×5 35. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 35. அடுத்த 10 வந்து கொஞ்சம் பெரிய கணக்கு. a + b b + c c + a 6:7:8 மற்றும் a + b + c 14 எனில் c இன் மதிப்பை காண்க. ஓகே, இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி எழுதணும்னா a + b இருக்கா? இப்போ இதோட வேல்யூ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 6xன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் b + c = 7x and c + a எத்தனை 8x. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வரும்? 2. இதில் எல்லாத்துலேயுமே 2a 2b 2c இருக்கு. அதனால 2a + b + c 6 7 13 21 8 5 15 21x. ஓகே, இப்போ இந்த a + b + c-க்கான வேல்யூ நமக்கு தெரியுதா? 14 அப்படின்ட்டு. இதில் 14 போடணும். அப்போ 2 × 14 = 21x. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 28 = 21x. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 21 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 28/21. 1 7 3 21 4 28. ஸோ x = எவ்வளோ வருது? 4/3 வருது. ஓகேவா? இப்போ இந்த x = 4/3 அப்படிங்கிறத எங்கே போடலாம்? இங்கே போடலாமா? 6xல. அப்போ 6 × 4/3. 6 × 4/3. இப்போ இதை அடி கொடுத்தா என்ன வரும்? 1 3 3 3 6 2 × 4 8. அப்போ a + bக்கு வேல்யூ தெரிஞ்சுட்டா நமக்கு a + b = 8ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு கொடுத்துருக்குது என்னது? இந்த வேல்யூ இருக்கா? a + b + c 14. இப்போ a + b = 8 + c 14. c 14. இந்த 8 இங்கே போச்சுன்னா -8 ஆகும். ஸோ c 6. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ c 6. ஓகேவா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதில் விகிதத்தில் கொடுத்துக்கிறதுனால நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு கூட்டணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு அந்த a + b c-யை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எக்ஸ் வேல்யூயை கண்டுபிடிச்சி இந்த எக்ஸை தூக்கி இந்த a + b-யில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நீங்கள் எதில் இருந்தாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த b + c-யில் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் கடைசியில் வந்து இந்த a + b + c-யில் கொடுத்தா c-யோட ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா? அடுத்த கணக்கு பார்ப்போமா? 6600-ஐ a மற்றும் b 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் b-இன் பங்கு என்ன? இந்த மாதிரி கணக்கில் ஃபஸ்ட்டு ஒரு
3:5ன்னு விகிதம் இருக்கா, நமக்கு ஒரு விகிதத்தோட வேல்யூ என்னன்ட்டு தெரியணும். ஓகேவா, அதாவது ஒரு ரேஷியோ அது தெரிஞ்சால் தான் நம்ம கணக்கு வந்து ஈஸியாக செய்ய முடியும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 3 + 5 எவ்வளவு, 8. ஓகேவா, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 8x = 1200. x = 1200 டிவைடட் பை 8. 1 8 2 16. அப்போ x = 200. அதாவது ஒரு விகிதம், ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது 200. நமக்கு ஏ இருக்கா, ஏக்கு வந்து எவ்வளவு, 3 இருக்குது. நமக்கு ஏ கேட்கல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 இருக்குது. 3 × 200. ஏன்னா இது 3x தான். இதை வந்து விகிதத்தில் 3x 5x. ஏக்கு 600, பிக்கு வந்து 5. 5 × 200 1000. ஸோ ஆன்சர் வந்து பியோட பங்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஓகேவா, இதே கணக்கில் வந்து ஏன்னு கேட்டிருந்தா ஏயோட பங்கு வந்து 600. அது ஆப்ஷன்லேயே இல்லை. ஓகே, அடுத்தது, ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். ஓகே, அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். 4:1 அப்படிங்கிறது விகிதத்தில் இருக்கிறது அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில், இதில் வந்து என்னன்னா, ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். ஓகே, அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து 4:1 என்று வைத்திருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தின் நிழலின் நீளமும் தனது நிழலின் நீளமும் வந்து 1. ஓகேவா, ஸோ இது வந்து 15. அப்போ அந்த மரத்தின் உயரம், இவங்க 2 பேர் நிழலும் வந்து ஒரே இதனால 1க்கு 15. அப்போ 4க்குன்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இது 60. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 60 அடி. ஓகேவா, ஸோ இவங்களோ இந்த அவனோட நிழலும் எப்படி இருக்கும், மரத்தோட நிழல் நீளமும் வந்து ஒன்றா தானே இருக்கும். இதுக்கு எப்படி சொல்ல, இப்போ இது வந்து ஒரு தென்னை மரம்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த மரத்தோட நிழல் வந்து எப்படி இருக்கோ அந்த இது அளவு தான் அவனோட நிழலும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டோட இதுவும் வேல்யூ சேம். அதனால தான் வந்து இந்த 1க்கும் இந்த 15க்கும் எடுத்துட்டோம். அப்போ இந்த 4 அவனோட தனது உயரத்திற்குல அந்த இடத்துல தான் இந்த மரத்தோட உயரம் வந்து வரும். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 60ன்னு வந்துடும். இது கொஞ்சம் குழப்பறதுமா இருந்துச்சுன்னா 4:1ன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு 15 இதுக்கு வருது. அப்போ இந்த 4ஆவதுக்கு வந்து என்ன வரணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 60. அவ்வளோதான். அடுத்தது, ஏபி = 3/5, பிசி = 4/7. இந்த இதுக்கெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட்லேயே போவோம். A:B:C வேல்யூ A:B. ஓகேவா, டிவைடட்னா இஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம்ல. இப்படி A:B = 3:5. அடுத்து B:C = பிக்கு நேராக பி போடணும். ஓகேவா, 4:7. இப்போ இதில் வந்து பி தான் வந்து காமனாக இருக்குது. இப்போ அதனால பிக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் எவ்வளவு, 20. ஓகேவா, 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 20. அப்போ இந்த இது 5 வந்து 20 ஆகணும்னா இதை எத்தனால மல்டிப்ளை பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து 4 வந்து 20 வரணும்னா இதை எத்தனால மல்டிப்ளை பண்ணணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஓகேவா, இப்போ இதை வந்து இப்போ இந்த இதில் உள்ள இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 3 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12. இதுக்கு வந்து 20 வரும். அடுத்து இது வந்து அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 5 35. அப்போ 12 20 35. 12 20 35. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆல்ரெடி பார்த்த ஒரு கணக்கு மாடல் தான். ஓகே, A:B = என்னது 6:12 அண்ட் B:C = 9:27. அப்போ இதில் வந்து பி தான் வந்து நம்ம காமன் ஃபேக்டர். அதனால பிக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 12க்கும் 9க்கும் வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் வந்து எவ்வளவுன்னா 36. அப்போ இங்கே வந்து 36 வரப்போகுது. இப்போ 36 வரணும்னா இந்த 12 எத்தனால மல்டிப்ளை பண்ணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3 12 36. இந்த 9 எத்தனால மல்டிப்ளை பண்ணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இந்த 6ஐயும் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இந்த 27ஐயும் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதான ரூல்ஸு. அப்போ 6 3 18.
அடுத்து 9 இது மல்டிப்ளை பண்ணால் 36 வந்துடும். அடுத்தது 27 × 4 27 × 2 27 4 டைம் போட்டு 27 54 108. இப்போ பார்க்கணும் இந்த எல்லா நம்பருமே வந்து ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆகுதுமா இருக்கா, அப்போ இதை டிவைட் பண்ணும். ஏன்னா இங்கேயே ஆப்ஷன்லேயே வந்து டிவைட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 18. 1 18 18 2 18 36 6 18 5 18 90 6 18 108. ஆன்சர் வந்து 1:2:6. அடுத்த இதுவும் வந்து ஆல்ரெடி பார்த்த ஒரு மாடல் தான். x/y = 1/3. ஓகேவா, இந்த x/y அப்படிங்கிறது x/y-ன்னு எழுதுகிறோம். இது 1:3ங்கிறது 1/3ன்னு எழுதுகிறோம். ஏன் இப்படி எழுதுறோம்னா இப்படி எழுதுனா தான் நமக்கு இது அது என்ன சொல்ல, நமக்கு x = 1 y = 3 ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இதில் எக்ஸ்ன்னு இருக்கா, இந்த எக்ஸுங்கிற இடத்துல இது 7 × x, அப்போ 7 × 1. y அப்படிங்கிறதுல 3 போடணும், அப்போ 3 × 3. ஓகேவா, இப்போ இந்த இது போட்டு இது பண்ணால் என்னது 7 7 1 7 ப்ளஸ் 3 9. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 16. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, அப்போ இது வந்து என்னது 2, இது வந்து 3 + 3, இந்த 2 3 கூட்டினா 5. ஸோ 16:5. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 16:5 கொடுத்துருக்குது. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், வேற ஒன்றுமே பண்ணல. அடுத்த கணக்கு இதை வந்து ஆல்ரெடி பார்த்த மெத்தட் தான். இது a/b வந்து 2/5, இது 15/7. இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 5க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 தான். அப்போ இந்த மொதல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது 15 வரணும். 15 வரணும்னா இதை என்ன 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது 15 தான் இருக்குது, அதனால இதை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஓகேவா, எதையும் வச்சு மல்டிப்ளை பண்ண வேண்டாம். எதையும் வச்சு மல்டிப்ளை பண்ண வேண்டாம்னா என்ன அர்த்தம், 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா அர்த்தம், அவ்வளோதான். அப்போ 3 6, 3 6, 5 15, கீழே 15. ஓகே, இங்கே 7. ஸோ 6:15:7. இப்போ இதை வந்து ஒரே நம்பரால அடிக்க முடியாது, அதனால ஆன்சர் வந்து இதுதான் 6:15:7. அடுத்தது 666 கிராமுக்கு 6 கிலோகிராம் என்பதன் விகிதம். விகிதம் தான் டிவைடட்னு அர்த்தம். 6 கிலோகிராம் 6 போட்டுக்கோங்க. கிலோகிராம் அப்படிங்கிறது என்னது, இங்க கிராம்ல கொடுத்துருக்காங்க, இங்க கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்க. 1000 கிராம் அப்படிங்கிறது என்னது 1 கிலோகிராம். அப்போ இந்த கிலோகிராம் அப்படிங்கிறத 1 கிலோகிராம் தானே இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1 கிலோகிராம்னு கொடுக்கல, இது 6 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. கிலோகிராம் அப்படிங்கிறது 1 kg. 1 kg = 1000 கிராம். அதனால இதை என்ன பண்ணுறோம் 1000ன்னு போட்டுட்டோம். உங்களுக்கு புரியுதா, இது வந்து கிராம்னு கொடுத்துருக்காங்க, அதனால அப்படியே போட்டுட்டோம் 666. இங்கே 6 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6 கிலோகிராம் கிராமை மாற்றோம்னா என்ன வரும் 6000 கிராம். அதனால தான் இந்த 6 × 1000ன்னு போட்டிருக்கோம். இப்போ இதை அடி கொடுத்தா 1 1 1 1 6 6 1 1 1. இப்போ இதை அடி இது பண்ணால் என்ன வரும் 111 / 1000. ஆன்சர் வந்து 111:1000. இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம் அண்ட் கிலோகிராம், இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நோட் பண்ணி அதற்கு ஏற்றாப்புல போட்டுக்கணும். இப்போ உதாரணத்திற்கு 1 மீட்டர். ஓகேவா, இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள், இந்த விகிதம் அப்படிங்கிறது 1 மீட்டர் அப்படிங்கிறது, ஸோ இது 10 மீட்டர்னு வச்சுக்கணும். 10 மீட்டர், இது 1 கிலோமீட்டர். அப்போ இத்தனை 1000 மீட்டர் தானே 1 கிலோமீட்டர். அப்போ இங்கே 1000ஆல் போட்டு டிவைட் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து நிறைய டிஃப்ரென்ஸில் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது x = 4/9 = 3/11 5:30. கணக்கு அப்படியே எழுதிக்கோங்க. இல்லை எக்ஸோட மதிப்பு வந்து கேட்குறாங்க. இந்த கணக்கு வந்து பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம், பெருசாகவும் ஆன்சர் வந்து பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸு கீழே வந்து 1ன்னு அப்படின்ட்டு போட்டுக்கலாமா. 1ன்னு போடுறதுனால இப்போ 1 ஆக போடுறது கிடையாது, 1ன்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டா இப்போ வந்து பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு கணக்கு பார்ப்போம்ல, பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது இது, ஒய்யோட வேல்யூ அப்படிங்கிறது இது அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 4 அப்படின்ட்டுனா இங்கே 4 அப்படிங்கிறது எதில் இருக்குது பாருங்க, இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 4/5ன்னு போட்டுடலாம். இப்படி பார்த்த உடனே இதுக்கு போடலாம். இல்லை அப்படின்னு வந்து இந்த கணக்கு வந்து எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா,
கணக்கு எக்ஸ் பை 1 இஸ்டன் இருக்கா, இஸ்டன்னா என்ன அர்த்தம், வகுத்தல்னு அர்த்தம். அப்போ 4/9. இப்போ இது வந்து மேலே போகும்போது தலைகீழா மாறுமா, தலைகீழா மாறினா என்ன வரும், 9/4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 9x டிவைடட் பை 4. 9x டிவைடட் பை 4. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பண்ணணும். 3/11 டிவைடட் பை 5/33 வரும். இப்போ இது வந்து இங்கே தலைகீழா வருமா, மேலே போகும்போது 33/5. 11 11 3 11 33. 9x divided by 4 is equal to 3 into 3 divided by 5. இப்போ இல்லை எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி வேலையை அங்கே கொண்டு போவோம். 3 into 3 into இந்த 4 வந்து மேலே போவோம், கீழே 9 5. ஓகேவா, இந்த 9 வந்து கீழே வந்து இந்த 4 வந்து இங்கே போகும். இப்போ 3 9 4 9 9 4/5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/5. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த இப்படி போடுற மெத்தட் வந்து கரெக்டாக வராது. ஏன் வராதுன்னா எக்ஸ் பை 1 டிவைடட் பை 4/9னா இங்கே இது தலைகீழ போடும்போது என்ன வரும், 9/4ன்னு வரும். அந்த மெத்தட் வந்து கரெக்டாக வராது. அது வந்து ஒரு ப்ளூக் மெத்தடு தான். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து கரெக்டாக வரக்கூடிய மெத்தட். ஓகேவா, இந்த மெத்தட் தான் நீங்கள் செய்யணும். 4/5. அடுத்தது இந்த கணக்கு உங்களுக்கு புரியுது இல்லை, இந்த வகுத்தல் அப்படிங்கிறத கரெக்டாக போட தெரியணும். எக்ஸ்ன்னு இருக்கு, இதுக்கு கூட சும்மா ஒன்று சேர்த்துக்கிறோம். அது கீழே வந்து இந்த இதுனா என்ன, வகுத்தல் அர்த்தம். வகுத்தல் அப்படிங்கும்போது 4/9ன்னு வருது. இப்போ இது வந்து மேலே போகும்போது என்ன ஆகும், தலைகீழ் ஆகும். தலைகீழ் ஆகும்னா 9/4ன்னு ஆகும். இதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பண்ணுறோம். பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் தான் இந்த கணக்கு. ஓகே, ராமு மற்றும் சோமு வாங்கிய இரு மேசைகளின் விலை முறையே 750 900. இதோட விகிதம் கேட்டிருக்காங்க. 750 900 அப்படிங்கும்போது 0 0 கேன்சல், 5 இதுக்கு 6. ஸோ 5:6. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ராமு சோமுன்னு கொடுத்துட்டு சோமு ராமுன்னு கேட்டிருப்பாங்க. நமக்கு கிடைச்சது 5:6. சோமு ராமுன்னு கேட்கும்போது இதோட தலைகிலி 6:5. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 6:5. ஓகேவா, இதே மாதிரி தான் மாற்றி கேட்பானுங்க. ராமு சோமுன்னு கொடுத்துட்டு சோமு ராமன் கொடுத்துருக்காங்களா, ஆனால் 5:6ன்னு இருக்கும். நம்ம 5:6ன்னு போட்டுட்டு 5:6ன்ட்டு போட்டோம்னா ஆன்சர் வந்து தப்பாயிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம். அடுத்தது 20. ஏபிசிடி என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பங்கிட்டிருந்தனர். இதில் சி என்பவர் டி என்பவரை விட 1000 ரூபாய் அதிகம் பெறுகிறார் எனில் பியின் பங்கு. ஏபிசிடி 5:2:4:3 இதெல்லாம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனாலே நமக்கு ஒரு எக்ஸ் கண்டுபிடிச்சாதான் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் சி என்பவர் டியை விட 1000 அதிகம். அதாவது சி அப்படிங்கிறதுக்காரல இவர் வந்து டியை விட 1000 ரூபாய் அதிகம் வைக்கிறார். அப்போ இது இந்த ரேஷியோல தெரியுமா, அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னது, 1x. 1x இஸ் ஈக்குவல் டு 1000. தெரிஞ்சிட்டுல, சி என்பவர் டி என்பவரோட 1000 அதிகமாக பெறுகிறார். என்ன, ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1000 ரூபாய். அப்போ இந்த ரேஷியோல பாருங்க, 4x-க்கும் 3x-க்குமான டிஃபரன்ஸ் வந்து 1x. 1x-ஓட வேல்யூ வந்து 1000 ரூபாய். ஈஸியாக முடிச்சா. இப்போ அவங்க கேட்டிருக்குது என்னது, பியின் பங்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 கண்டுபிடிச்சாச்சு. பி வந்து ரெண்டாவது இருக்கு, 2x. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000னா 2x இஸ் ஈக்குவல் டு 2000. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2000. இல்லை கொஞ்சம் லாஜிக்கல் கணக்கு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்த 21. y/36 2/x is equal to 8/12. அப்படித்தானே இது எழுதுவோம். இதை y/36 எழுதுவோம், இது 2/x எழுதிக்கணும். இது எப்படி, இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த கணக்கு. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்குது மாதிரியே செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒய்க்கு கண்டுபிடிப்போம். y/36 is equal to 8/12. அப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 12y is equal to 8 into 36.
ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 12 வந்து கீழே வந்துருமா, ஒரு 12 12 3 12 36 8 3 24. ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு பாருங்க, ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்ட்டு போட்டுடலாம். உங்களுக்கு எக்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் தான், அதே மாதிரி போடுங்க. 2 × 12 இஸ் ஈக்குவல் டு 8x. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 8ஆல் டிவைட் பண்ணால் 4 2 2 4 2 8 1 4 4 3 12. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோது ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு, கொஞ்சம் நல்லா வந்து பாருங்க. 1/2 2/3 3/4 என்ற விகித சமத்தில், இப்படி ஒரு விகித சமம் இருக்கு. சமத்தில் 782 ஆனது பிரிக்கப்படுகிறது. இந்த விகித சமத்துல வந்து பாத்தீங்கன்னா 782 அப்படிங்கிறது பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கும் போது முதல் பகுதியின் தொகை வந்து என்ன? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கீழே உள்ளதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 12. 12 தானே, 12 வரும். அப்போ 12 வந்துச்சுன்னா 12 மேலே கீழே 12 வரணும், என்ன பண்ணுவோம்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மேலே கீழே 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதுக்கு 12 வரணும்னா இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 8. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து 12 வரணும் 3. அப்போ இது 3, இது 9. இப்போ இது எத்தனை வருது? 6 8 14 14 9 23. ஓகேவா? 23/12 வருது. இப்போ இதுல இந்த கீழே உள்ள வேல்யூ நமக்கு தேவையில்லை. இப்போ 782 /23 பங்குகளா பிரிக்கிறாங்க. பிரிச்சு அதுல முதல் பங்கு அப்படிங்கிறது 1/2. இதுதான் வந்து நமக்கு தேவையானது. ஸோ இதை அடி கொடுத்த ஆன்சர் வரும். 782 /23 போட்டா என்ன வருது? இதுல ஏதோ ஒரு மெத்தட் மிஸ் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒன் செகண்ட். இந்த கணக்கு ஆன்சர் வந்து செக் பண்ணிட்டு வரேன். ஓகே, இந்த கணக்கு ஆன்சர் ஈஸி தான். இது கரெக்டு தான் நம்ம செஞ்சது. ஓகேவா? என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, இப்போ இந்த 782 இருக்கா, இது டிவைடட் பை 23 போட்டுட்டு 1/2ன்னு போடக்கூடாது. இந்த 1/2காண்டி தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? இந்த 6ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ முதல் பகுதியின் தொகை அப்படிங்கிறதுனால 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 23 23. இது வந்து 34 வரும். ஓகேவா? 34 × 6 6 3 18 180. 6 4 24. இந்த ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு? 204. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் வந்து என்னது? 204. அடுத்த ரம்யா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 28,296 ரூபா சம்பாதிக்கிறாங்க. 4 1 3 என்ற விகிதத்தில் வந்து சேமிக்கிறாங்க. அதில் 4 பங்கு கல்விக்கும் சேமிப்புக்கு ஒரு பகுதியும், இதர செலவுகள் வந்து 3 பங்குகள் அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்படின்னா வந்து அவங்க சேமிக்கும் தொகை வந்து எவ்வளவு? எப்போ வந்து இந்த ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா இது மொத்தமாக கூட்டிக்கிட்டு இதால் இந்த மொத்த வேல்யூவை டிவைட் பண்ணும். இது என்னது? 5 8. ஸோ 8x = 28,296. ஸோ x = இதை 8ஆல் அடி கொடுத்தா என்ன வரும்? 1 8 8 3 24. மிச்சம் 4 42 வரும். 5 8 40. அப்போ மீது 2 29 வரும். 3 24. 3 24 மிச்சம் 5 வரும். 56. 7 8 56. ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ வருது? 3537. இது வந்து எக்ஸு.
அதே மாதிரி இவங்க கேட்டிருக்குது கேள்வி வந்து கணக்கில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ ஒரு விகிதம் தான். அப்போ ஒரு விகிதம் அப்படிங்கும்போது நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸுங்கிறது ஒரு விகிதம் தானே. அதனால இதுதான் இந்த ஆன்சர் வரும் 3537. அடுத்த A/B மற்றும் C மாத ஊதியம் வந்து 2, 3, 5 எனில் சியின் மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தை விட 1200 அதிகம் எனில் பியின் ஆண்டு ஊதியம் வந்து என்ன? இந்த கணக்குல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இதற்கு முன்னாடி பார்த்த ஒரு கணக்கு மாதிரி தான், ஆனா இதுல ஒரு சில சின்ன ட்விஸ்ட் இருக்கும். கேட்பாங்க ஏபிசி இதோட இது பாத்தீங்கன்னா 3, 2, 5. ஓகே, இப்ப இதுல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. சியின் மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தை விட 1200 அதிகம். சிக்கும் ஏக்கும் வந்து சொல்றாங்க சியின் மாத ஊதியம் அப்படிங்கிறது என்னது ஏயின் மாத ஊதியத்தை விட 1200 அதிகம். அதை வந்து நம்ம ரேஷியோல வந்து எழுதும் போது இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சி வந்து 5x. ஓகேவா? 5x மைனஸ் 2x தானே வரும். இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 5x மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு என்னது 3x. இந்த 3x அப்படிங்கிறது தான் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1200 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுது இல்ல? சியின் மாத ஊதியம் வந்து ஏயின் ஊதியத்தை விட 1200 அதிகம்னா இவங்க ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1200 ரூபா. அப்ப விகிதத்துல கொடுத்திருக்கும் போது 5x மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு என்னது 3x. 3x இஸ் ஈக்குவல் டு 1200. அப்ப x இஸ் ஈக்குவல் டு 1200 டிவைடட் பை 3. 1 3 3 4 12. அப்ப x இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவுன்னா 400. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பியோட ஊதியம் கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னவாக இருக்கும்னா பி வந்து பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? 3 இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கும்போது 3x. அப்ப 400 1200 தான் நமக்கு வரும். ஓகேவா? ஆனா இங்க 1200 இருக்காது. ஆனா இங்க கேள்வியை வந்து பார்த்தாதான் நமக்கு நல்லா புரியும். கேள்வி வந்து என்ன எடுத்திருக்காங்க ஆண்டு ஊதியம். இங்க மாத ஊதியம் கொடுத்துட்டு ஆண்டு ஊதியம் கேட்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாத ஊதியம் வந்து பிக்கு கண்டுபிடிச்சோமா. மாத ஊதியம் அப்படிங்கிறது பிக்கு வந்து என்னது 1200. இதை கண்டுபிடிச்சிட்டு இது ஆண்டு ஊதியமா கன்வெர்ட் பண்ணும். ஆண்டு ஊதியமா கன்வெர்ட் பண்ணா இதை 12 மல்டிப்ளை பண்ணும். 12 12 144 0 14400 அப்படிங்கிறது இந்த கணக்கோட ஆன்சர். அடுத்த கணக்கு, இந்த கணக்கு அப்படியே இந்த இங்கிலீஷ்ல உள்ள மாதிரி எழுதுங்க. ஈஸி ஆன்சர் வரும் பாருங்க. 2/3 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 75% ஆஃப்னு வந்தா பி. ஓகேவா? பி. அப்போ ஏ இஸ்டு பியோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க. 75% அப்படிங்கிறது இப்படி எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ இதை அடி கொடுக்கலாமா? 3 25 இது 4. அதே மாதிரி இங்க இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா, இதை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இது இங்கிட்டு கொண்டு வந்து டிவிஷன் வரும். ஸோ ஏ இஸ்டு பி இஸ் ஈக்குவல் டு 3/4. இந்த 2/3 அப்படிங்கிறது இங்க போனா என்ன வரும் 3/2 வரும். 3 3 9 4 2 8. ஆன்சர் வந்து 9:8. ஆப்ஷன் பி 9:8. இதோட வந்து நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.